அழுகுறேன், ஏன் அழுகுறேன்னே தெரியாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ்டா தான் அம்மா இல்லையோ அண்ட் யூடியூப்ஸ்ல நிறைய அம்மாலாம் வந்து அப்படியே ஈஸியா வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா ஐயோ, நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை கூட நல்லா ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொல்லப்போனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ்டா தான் இருக்கும். குழந்தையோட ஹெல்த்தை நினைச்சு ஆர் நம்மளோட வெயிட் கெயினை நினைச்சு அது நிறைய ஆங்ஷியஸா இருக்கும், இல்லை ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுது அப்படின்னா யூ ஆர் நாட் அலோன். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அண்ட் இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லலாம் இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹலோ, வெல்கம் டு அரவி வித் ஆர்வி யூடியூப் சேனல். அண்ட் நான் உங்கள் பிருந்தா, ஒரு நியூ மாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு அண்ட் மாம்க்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் மாம் லைஃப், பேபி லைஃப் பற்றிலாம் நிறையா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் என்ன வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அழுகுறேன், ஏன் அழுகுறேன்னே தெரியாது. சத்தியமாக எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. அப்போ நான் நிறையா அழுதேன். லிட்ரலி சொல்ல போனால் எதுக்கு வேணாலும் அழுவேன். ஒரு சின்ன விஷயம் யாராவது சொல்லிட்டா கூட அழுகுவேன். யாருமே எதுவுமே பேசலை, சும்மா நார்மலாக இருக்கனா கூட அழுகுவேன். யாராச்சும் ஏதாச்சும் கேட்டால் எனக்கு தெரியாது, பட் நான் அழுகுவேன். அப்படிதான் வந்து நானும் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அழுகுறோம், எதுக்கு அழுகுறோம், அந்த மாதிரி எதுவுமே புரியல. இப்போ வரைக்குமே அதுக்கான ரீசன்ஸ் வந்து எனக்கு தெரியாது. அண்ட் செகண்டாக எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப வந்து பேபியோட ஹெல்த் பற்றி ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பேன். அவங்க நல்லா தூங்க மாட்டேங்கிறாங்க, நல்லா சாப்பிட மில்க் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த ப்ராடக்ட்னால தான் அந்த ப்ராடக்ட்னால தான் ஒரே மாதிரி எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஆனால் என்னால் தூங்க முடியாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேபியும் வந்து நல்லா மில்க் வந்து எடுத்துக்கல. எனக்குமே கொஞ்சம் சப்ளை கம்மியாக இருந்துச்சு. ஸோ மில்க் சப்ளைலாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதோட இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்த டைம்லலாம் வந்துட்டு பேபியோட ஹெல்த் பற்றி ரொம்ப ஒரு சில விஷயத்தெல்லாம் ரொம்ப நம்ம மண்டையில் எடுத்துக்கவே தேவையில்லை. பட் அதெல்லாம் நினச்சலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் போடுறோமே இது நல்லதா, இல்லை பேபி வந்து சப்ளை எடுத்துக்க எனக்கு சப்ளை இல்லை, பேபி நல்லா பால் குடிக்க மாட்டேங்கிறாங்களே, பேபி வந்து இழைச்சிட்டா என்ன பண்ணுறது, வெயிட் காமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நல்ல வெயிட்டில் தான் இருக்காங்களா, அப்படி இப்படி நிறைய கொஷின்ஸ் வந்து எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொன்னா கூட டாக்டர்லயே நம்ப முடியாத அளவுக்கு வந்து செல்ஃப் டவுட் பண்ணிட்டே இருப்பேன். தேர்டா என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கில்ட் இருந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம குழந்தை பிறந்துருச்சு, நம்ம ஹாப்பியா தானே இருக்கணும். அப்ப நம்ம இல்லையே, ஏன் இல்லை, அப்ப நம்ம நல்ல அம்மா இல்லையா, இல்ல குழந்தைக்காக வந்து எல்லாமே பண்ணணும், இல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு கூட நான் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு கில்ட் வந்துடும். ஐயோ, குழந்தைய பார்த்துக்காம நம்மளை பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்றது மாதிரி நிறைய கில்ட் இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துட்டே இருக்கும். என்னடா அது, நாம நிறைய செல்ஃபிஷா இருக்கோமா அப்படி இப்படின்னு. இதெல்லாம் பேசிக்லி ஒரு ஓவர் திங்கிங் தான். அது வந்து எனக்கு அதிகமாகவே அந்த இடத்துல வந்து ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஃபோர்த் ஒன், எக்ஸாஷன். நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன், தூக்கமே இருக்காது, அதனாலயும் தூக்கம் இருக்காது. ஆல்ரெடி குழந்தையும் நம்மளை தூங்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு எதிராகவே வந்து சதி திட்டம் பண்ண மாதிரியே இருக்கும். நாம் ஆல்ரெடி வந்து நிறைய ஓவர் திங்க் பண்ணிட்டு நம்மளாலையும் தூங்க முடியல. சரி, நம்ம தூங்கலான்னு ஒரு மாதிரி டயர்டா இருக்கும் போது குழந்தை நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருக்கவங்களையே வந்து என்னால வந்து அதை வந்து அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் எடுத்துக்க முடிஞ்சதோ தவிர என்னால் வந்துட்டு அதை ஹாப்பியாக அந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ஸ்ல நிறைய அம்மாலாம் வந்து அப்படி ஈஸியாக வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா ஐயோ, இவங்க என்ன இவ்வளோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்போ நம்மளால வந்து பண்ண முடியல, அப்போ நம்ம ஒரு நல்ல அம்மா இல்லையோன்னு நிறையா தோணும்.
அண்ட் இதுல இருந்துதான் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கறத வந்து இந்த இதுல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நான் வந்து யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் மட்டுமே என்னோட தலையில போட்டு குழப்பிக்காம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னென்ன மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதோ என் ஹஸ்பண்ட் கிட்ட, என் அம்மா கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் யாராச்சும் கண்டிப்பா வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருப்பாங்க. அட்லீஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. மேக் ஷுர் அவங்க வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத. ஜட்ஜ் பண்ற மாதிரி யாரா வேணாலும் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க. பிகாஸ் ஆல்ரெடி இருக்க செல்ஃப் டவுட்ஸை எச்சா பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் நான் மெயினா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, நான் வந்து உங்ககிட்ட என்னென்ன யோசிக்கிறேன்றத சொல்றேன். நீ எனக்கு சொல்யூஷன்லாம் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் உட்காந்து நான் சொல்றதை கேளுன்னு சொல்லுவேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து யார்கிட்டயும் சொல்யூஷன் எதிர்பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்க சொல்றத மட்டும் கேட்க சொல்லுங்க. கேட்டாலே உங்களுக்கு வந்து அந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் கேர். இது ரெண்டுலயுமே நான் ரொம்ப கான்சியஸா இருக்க ஆரம்பிச்சேன். எப்பப்பெல்லாம் பேபி தூங்குறாங்களோ அப்ப நானும் தூங்கிடுவேன். சப்போஸ் அப்பெல்லாம் தூக்கம் வரல, பிகாஸ் பேபி வந்து நம்மளோட அட்ரினல் பம்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க தூங்கிடுவாங்க. ஆனா நம்மளால வந்து உடனே வந்து அதை சட்டில் பண்ணிட்டு நம்மளால தூங்க முடியாது. அது ஆப்வியஸா உண்மைதான். ஸோ என்னால் அப்பெல்லாம் தூங்க முடியலன்னா கூட நான் எதையுமே பண்ணாம கம்முன்னு படுத்திருப்பேன். அண்ட் எப்பப்பெல்லாம் ரொம்ப லேசியா ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு வாக் போவேன். வெளியெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், மாடியிலேயே வந்து போவேன். பிகாஸ் நான் பேபியை விட்டுட்டும் என்னால் ரொம்ப போக முடியாதுன்றதுக்காக மாடியில் போயிட்டு வாக் போவேன். எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ் ஏர் நம்ம வந்து உள்ள வாங்கிக்கும் போது நம்மளுக்கு வந்து மூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டேக்கிங் அ ஹாட் ஷவர், இது வந்து ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும். நிறைய பேர் இது என்கிட்ட சொன்னாங்க. பட் அதனால நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருந்தது. எப்பவுமே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்டடா இல்லை ஓவர்வெல்மிங்கா இல்லை ரொம்ப ஆங்ஸைட்டியா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சுடு தண்ணி காய வச்சு ஒரு குளியலை போட்டுருங்க. வெளியே வந்ததும் செல்ஃப் கேர் பண்ணிடுங்க. ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன், நீங்கள் என்னென்னலாம் ஆல்ரெடி பண்ணுவீங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுங்க. நம்ம குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து இப்படி ஆகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது. இது ரெண்டையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தேன். பிகாஸ் நம்ம எனக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து சாப்பிட தோணாது. சரின்னு சாப்பிடாம விட்டுருவேன். ஆனால் பசியில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுக்காக அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு, நம்ம சாப்பிடாம இருக்கனாலதான் இந்த டென்ஷன்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட தோணலனாலும் கொஞ்சமா சாப்பிட்டுப்பேன். அண்ட் தென் வாட்டர் நிறைய குடிங்க. பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப தேர்ஸ்டியா இருப்பீங்க, ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணுவீங்க. உள்ளேயும் சரி, நமக்கு தலைவலி அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க வந்து தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். அண்ட் சப்போர்ட் சிஸ்டம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தராச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? எனக்கு ஐம் பெஸ்ட் வித் போத் மை மதர் அண்ட் ஹஸ்பண்ட். ரெண்டு பேருமே என்னை நிறைய புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஎம்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அம்மா இந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தராச்சும் நம்மளை புரிஞ்சுப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க. கூச்சமே படாதீங்க. ஆப்வியஸ்லி வந்து நமக்கு தோணும், நம்ம வந்து ரொம்ப வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழ்றோமோ, நம்மளால இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாம போயிருமோன்னுலாம் நிறைய தோணும். அது எனக்குமே தோணுச்சு. ஸோ ஹெல்ப் கேட்கறதுனால எந்த கஷ்டமும் கிடையாது. நாளைக்கு உங்க அம்மாக்கே உடம்பு சரியாம போனா கூட, உங்க ஹஸ்பண்ட்கே உடம்பு சரியாம போனா கூட, அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டா நீங்க பண்ணாமையா போயிடுவீங்க? கண்டிப்பா பண்ணுவீங்க இல்லையா? சோ உங்களுக்கு வந்து ஒரு லோ ஃபேஸ்ல அவங்க ஹெல்ப் பண்றதுனால நீங்களும் எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க, அவங்களும் எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. சோ நீங்க அன்பை கொடுத்துதான் அன்பை வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவரா இருக்கிறதுனால தப்பு கிடையாது. நான் 2 days பேக் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியில வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி வந்து வெளியே வந்தீங்க அப்படின்றதுக்கு. அது நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதுல மேஜரா இருந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, லைக் பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க, கீப் யுவர் செல்ஃப் பிஸி, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய பேர் கூட பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாம்ஸும் ஃபீல் பண்றாங்க. அவங்களும் இந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நியூ மாம்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.
அண்ட் நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.